அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. யோகம் பண்ணிட்டு இருக்கோம். வாசி யோகம் பண்ணியா? இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மூச்சு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லு. வாசி யோகம் எந்த கொம்பனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது, செய்யவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப மூச்சு வாசியாக மாறணும். வாசி யோகத்தை எவனும் சொல்ல முடியாது. வாசின்னு என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? அது இது அந்த அளவுக்குலாம் இன்னும் போகலங்க ஐயா. பின்ன வாசி யோகன்றியே இது மாதிரி தான் ஊர்லான்னு சொல்லிங்க. நான் வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன். வாசி யோகம் கற்றுக்குறாங்க. வாசின்னா மனுஷன் சூடு சொன்ன பட்டு கிடப்பான். கடவுள் வாசின்னா அதுக்கு தான் அவை சுற்றி வாசி வாசி சிவாசி. வாசி ஆச்சுன்னா நீ கடவுள் ஆகிட்டு விடான்னுச்சு. வள்ளலார் சொன்னார், வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டான்னு கேட்டார். ஆனால் இவன் ஏமாத்தின்னுக்கிறான். 75,000 1 லட்சம் ஒரு வாசி உபதேசம் கொடுத்துருவார். மூச்சு வாசியாக மாறணும். கீழே ஓடுற வரைக்கும், கழுத்து கீழே ஓடுற வரைக்கும் மூச்சு. கழுத்து கீழே நின்று போயிட்டு மேலே போயிடுச்சுன்னா வாசி. வாசியாக இருந்தீங்கன்னா உனக்கு உணர்வு கிடையாது, பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது. அதனால் அது வாசி. இந்த வாசி கீசிலாம் நான் சொல்லிக் கொடுக்க எனக்கே தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்குறேன். சொல்லு. அதாவது இந்த முழுமையான இந்த பயிற்சியெல்லாம் பெற்று நம்ம கடைசியாக முதுமை அடையும் போது, நம்ம இறக்கும்போது நம்மளை எரிக்கிறது நல்லதா புதைக்கிறது நல்லதா? இதுக்கு எனக்கு விளக்கம். ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வரமுறை வச்சுன்னுக்குறாங்க. சரிங்க இல்லையா? சரிங்க. கலசம் குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக எரிப்பாங்க. அது ஏன்னா முன் காலத்திலலாம் அந்த மூளையை எடுத்து மையாக்கிடுவாங்க. அதனால கலசம் குழந்தை பிறந்த கொளுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பிறந்தவனெல்லாம் பொதிப்பாங்க. புதைக்கிறதும் எரிக்கிறதும் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தது. ஆனால் இந்த ஞானத்தில் முழுமை பெற்று முழு ஞானினா சமாதி ஆகணும். ஒன்றும் கற்றுக்காத போய் ஒரு ஆசிரமத்தில் ஒரு பாடம் கற்றுன்னு நான் பிரம்மஸ்ரீ, நான் ஞானி, எனக்கு சமாதி கட்டுங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ இந்த ஞானத்தை கற்றுக்கின்னு இந்த உலகத்துக்கு என்ன சொன்ன, இந்த உலகத்தில் என்ன செய்த, வரும் ஜன்றத்துக்கு நீ என்னென்ன பண்ணி வச்சுக்கிற, அப்போ தான் அந்த சமாதி கட்டணும். இப்போ எனக்கு கூட சமாதி கட்டி வச்சுக்கிறாங்க சீடருங்க, பார்த்தீங்களா? ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேர் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு என்னுடைய வீடியோவை. அப்போ இந்த உலகத்துக்கு நன்மை செய்துக்கிறேன். இப்போ நான் செத்து போயிட்டதுனால வர ஜனங்களுக்கு இங்கே உபயோகப்படுத்துறதுக்கு பில்டிங் கட்டி வச்சுக்கிறேன். அப்போ சமாதி கட்டின நியாயம். நான் ஒன்றும் செய்யாத எனக்கு சமாதி கட்டுங்கன்னு உட்காந்துருந்தா அது எதுக்கு அந்த சமாதி? மயிலாப்பூர்லேருந்து என்கிட்ட ஒருத்தர் வந்தார். அப்பா பொண்ணு 2 பேர் வந்தாங்க. பையன் செத்து போயிட்டானா, சமாதி கட்ட போகிறேன்னாரு. போய் கட்டு. நீ ஏன் உட்காந்துடுறாங்க? என்ன பண்ணால் இந்த சமுதாயத்துக்கு பிள்ளைன்னு ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஒன்றும் பண்ண சமாதி கட்டுற? ஊரில் இருக்கிறான் சமாதி கட்டினான்னா வீடு கட்டுறதுக்கு இடம் எல்லாம் போயிடும் இல்லை? இப்போ எஸ்பி செத்து போயிட்டார், சமாதி பண்ணியிருக்கிறாங்க தாமரைப்பூர் பக்கத்தில். அவருக்கு சமாதி பண்ணாங்கன்னா ஒரு நியாயங்குது. அவருக்கு சீடருங்க இருக்கிறாங்க. அவருடைய பாட்டு உலகமெல்லாம் கேட்குது. அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பாடலில் இருந்தார். அவருக்கு சமாதி கட்டினா நியாயங்குது. ஒன்றுமே பண்ணாத வீட்டில் 3 வேளை தூங்கிட்டு எனக்கு சமாதி கட்டினா செத்து போட்டேன்னா அது என்ன நியாயங்குது? அதனால் சமாதி கட்டுற தகுதியை உனக்கு உருவாக்கின்னு சமாதி கட்டிக்கும். இதுதான்ப்பா என் ஒப்பீனியன். இல்லைங்க, இந்த சிறப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷம். ஆத்மானந்த சாமி. ஆத்மானந்த சாமி. ஐயாவுடைய சீடர்கள் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆத்மானக்கும் சாமி. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஐயாவோட சொற்பொழிவும் உபதேசமும் நான் கவர்மெண்ட் கண்ட்ரியில் இருந்தேன். அப்போ நிறைய புகழ் வரும் எனக்கு. அப்போ இருக்குது சாமி. அங்குள்ள மன்னரே புகழ்ந்தார். என்னுடைய ஓவியத்தை பார்த்து இன்ஷா அல்லா அப்படின்னு. அந்த மாதிரி அங்குள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த புகழ்ச்சி அப்படியே அடங்கிட்டு சாமி. குறிப்பாக உங்கள்கிட்ட பாடம் வாங்கின பிறகு ஐயாவோட காலடியில் அப்படியே போட்டேன் சாமி. அப்படியே சமர்ப்பிச்சுட்டு ஐயாவோட புகழ்ச்சி எனக்கு ஏற்றுக்கவே சாமி. இது எப்படி சாமி நடந்தது? இது உங்கள்கிட்ட பாடம் வாங்கினதுனால வந்ததா இல்லை எப்படி இது அடங்குச்சு? அதுக்கு சொல்லணும் சார். இது எல்லாருக்குமே ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். எது பிடிக்கும்னா 4 பேர் நம்மளை பெருமையாக சொல்லணும். அந்த பெருமையை சொல்லும்போது நம்மளை அறியாமலே ஒரு உத்வேகம் வரும். ஒரு சிலருக்கு உத்வேகம் வரும், பல பேருக்கு ஆணவம் வரும். மற்றவங்களுக்கு இல்லாத திறமை ஏதோ ஒன்று இறைவன் கொடுத்துட்டான், அதனால் உலகம் கொண்டாடுது, நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு பல பேருக்கு வரும். ஆனால் ஒரு குருவை பிடிச்ச உடனே குருவோட ஒரு பெருமை உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. நான் துணியில் தூரிகையில் வரைகிறேன். ஆனால் துணியோ தூரிகையோ எதுவுமே இல்லாமல், ஒரு பேனாவோ பெருசாக எதுவுமே இல்லாமல்
இந்த வடிவத்தையே ஒருத்தர் மாத்துறாருன்னா அதை விட ஒரு சிறந்த ஓவியம் யாராவது இருக்க முடியுமான்னு ஒரு கலைஞர் திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் பாடம் வாங்கும்போது மட்டும் பாடம் வாங்கினா. அப்போ நம்ம அப்போ கிடைக்காத பக்குவம், அப்போ புரியாத புரிதல் எப்போ வந்ததுன்னா பாடம் வாங்கும்போது தான் நான் யாருன்னே புரியுது. இதெல்லாம் இந்த வேஷத்துக்கு கிடைக்கிற பாராட்டை தவிர இது உண்மையான பாராட்டா கிடையாது. அவர் நல்லா இருந்தாருங்க, அவர் நல்லவருங்க, அவர் கெட்டவருங்க எல்லாம் யாரை பார்த்து உலகம் சொல்லுதுன்னா இந்த அடையாளத்தை பார்த்து சொல்லுதே தவிர உள்ளகரவன் அவன் யாருக்குமே தெரியாத. ஆனால் பாடம் என்ன பண்ணுது, குரு என்ன பண்ணுறாருன்னா வெளியேகிற இந்த தோற்றத்தை குரு பார்க்குறதே கிடையாது. அவர் இங்கே உட்காந்துருப்பார், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். அங்கே வந்து வாசலில் வரும்போதே பார்த்துருவார், இது உருப்படுமா உருப்படாதான்னு பார்த்துருவார். சிலர் என்ன பண்ணுவார், வரும்போதே கேட்டுவார், நீ எதுக்கு இங்கே வந்த, நீ வர்றதுக்கு இந்த இடமே உதவாத அப்படின்னு கிளீனாகவே சொல்லிடுவார். அப்போ குரு எதை பார்த்தாரு, அடையாளத்தை பார்க்கவே இல்லை. அதையும் தாண்டி உள்ள ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனை குரு தெரியும், அவன் கூட குரு நான் பேசின உடனே எல்லா அடையாளமும் புரிஞ்சிடும். அப்போது குரு கொடுக்கக்கூடிய பாடம் இந்த வேஷத்துக்கு இல்லை, உள்ளவர்களோட வேஷத்தை கலைக்கிறதுக்காக. அவன் தன்னை மறந்து போயிட்டான். குரு மூலியமாக தான் அந்த அடையாளத்தை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கலை வந்து இறைவனாக கொடுக்கப்பட்டு தான் நான் உணர்றேன் சார். கண்டிப்பாக அவர் கொடுத்ததா நான் நினச்சிட்டு நான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம். ஆனால் இந்த வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கலாமா, இந்த தொழிலுக்கு ஏற்றுக்கலாமா? ஏன்னா இது தொழிலுக்கு ஏற்றுக்கலாம், தொழிலை விட்டுற மாதிரி ஆகிடுது இல்லையா? இல்லை இந்த தொழிலை நான் மறந்துடுவானா அப்படின்னு பயமாக இருக்கு சார். இந்த புகழ்ச்சி தேவையா ஒரு கலைஞனுக்கு? புகழ்ச்சி தேவை, புகழ்ச்சி தேவை. ஓகே. ஒரு கலைஞனுக்கு புகழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் அந்த கலை வளராது. ஓகே. ஒரு கலைஞனுக்கு காசு வளர்க்குறதே கிடையாது. காசே இல்லைனாலும் ஒரு புகழ்ந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா இந்த வேகமும் வெறித்தனமும் ஒரு கலைஞனுக்கு குறையவே குறையாது. அதுதான் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உத்வேகம், அதுதான் உந்து சக்தி. இந்த ஐயா இந்த படைச்சதுக்கு எல்லாம் புகழ்றாங்க, மனசு ஏத்துக்கல. ஆனா இங்க யாரும் 10 பைசா கொடுக்கறதும் கிடையாது. பைசா கம்மில சார். இது வந்து ஆத்மாத்மா சித்தி சார். ஒரு கலைஞனுக்கு முதல் சொத்தை எதுனா ஒரு ஓவியங்கிறது. இது வந்து இந்த ஓவியத்தை பற்றிய பெருமையை அங்கே ஓமனில் உள்ள ஒரு நியூஸ் சொன்னார், ஒரு படத்தை பிரிண்ட் போட்டு வச்சிடலாம், அது பேசாது. இது நீங்கள் ஆத்மிங்கிறது நீங்கள் உள்ளுணர்வோட ஆத்மாவிலேருந்து அதில் எண்ணங்களை கலந்து அதில் வண்ணங்களை அங்கே பதிவிடுறீங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு உயிர் சக்தி பொருள். கலைஞனுக்கு புகழ்ச்சி தேவை, சீடனுக்கு புகழ்ச்சின்றது வந்துடவே கூடாது. நீங்க கலைஞனா இருக்கும்போது வாங்கி பாக்கெட்ல வச்சுங்க, சீடனா இருக்கும்போது அது தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஓரக்கட்டு அப்பதான் ஓரக்கட்டி ஓரமா உட்காந்து. அதேதான். சூரியனை கண்டதுக்கு அப்புறம் பனிக்கு வேலையே இருக்காது. அந்த சூரியன் அந்த பனியை சாப்பிடுவாரு. புரியுதுங்களா? குருவுக்கு முன்னாடி புகைச்சிக்கோ இகைச்சிக்கோ வேலையே இல்லை சாமி. அங்க வேற ஒரு வடிவம் வரணும். சரிங்களா? அது நடந்தே தீரும். சரி. ஐயா கையை பிடிச்சி நான் போயிட்டே இருக்கு சாமி, அதான் ஆசை. ஆனால் அனு சாமி உங்கள் குடும்பத்தை எனக்கு ஒரு பெரிய பிராப்தம் தெரியுது சாமி. 3 நாளாக இந்த ஐயாவோட படத்தை அவங்க வீட்டில் உட்காந்து இந்த டோட்டல் செட்டிங் பண்ணேன். வேறு இடம் கிடைக்கல எங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஐயாவோட வீடியோவில் சொல்லியிருப்பார் உங்கள் குடும்பத்தை பற்றி. எனக்கு கிடைச்ச மருமகள் நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செஞ்சிருந்தோமோன்னு ஐயா பேச்சு தான் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த 3 நாளில் நான் உடனே சாமி அவ்வளோ ஒரு உங்கள் குடும்பம் அவ்வளோ ஒரு உபசரிப்பு. அண்ணா டீ சாப்பிட்றீங்களான்னு அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் கேட்குறதும், அம்மா வந்து சாப்பிடுப்பாங்கிறதும் எனக்கு அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சாமி. உங்கள் அன்புக்கு உண்மையிலே உங்கள் குடும்பம் ஒரு கோவில் சாமி, ஒரு தேன்கூடு. அந்த 3 நாளையும் ரொம்ப உணர்ந்தேன் சார், அனுபவிச்சேன் சார். ரொம்ப ஐயா குடும்பத்தை பற்றி அவ்வளோ ஆத்மாத்மா உணர்ந்தேன் சார். கண்டிப்பாக சார். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கோயிலில் நம்ம தெய்வம் இருக்கிறதுனால தான். ஆமாம் சார். இந்த தெய்வம் இல்லைன்னா இந்த கோயிலுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. ஆமாம் சார். பாழடைஞ்ச கோயிலும் இருக்குது, புதுசாக கோயிலும் இருக்குது. அப்போது ஒரு கோயிலில் தெய்வம் இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தி நாளுக்கு நாள் வளரும். உண்மை சார். ஆனால் சாமி நாங்கள் வீட்டில் தூங்கும்போது கனவு நிறைய வந்து சாமி. இந்த ஐயா தங்கி இருந்த அந்த தியானம் பண்ணுற இடத்துல கீழே படுத்துருக்கும்போது கனவே வரல சாமி. அதை ரொம்ப ஆச்சரியம் சார். அவ்வளோ ஐயா இருக்கார் சாமி நம்ம வீட்டில். ஐயா உங்கள் கூட இருக்கார் சாமி. உங்களை வழி நடத்துவார் சாமி, உங்களை வழி நடத்துவார். எல்லா சீடர்களும் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருப்போம். கோடி சீடர்களும் உங்கள் நீங்கள் வழி எடுத்துக்க சாமி. ரொம்ப சந்தோஷம் சாமி. கண்டிப்பாக. ஏன்னா இதோட அருமை இன்னைக்கு புரியாது சாமி. எல்லாருக்கும் இருக்காரு சாமி. இந்த சாட்சி அந்த சாட்சி இருக்காரு சாமி. அவர் சொல்லுவார் சாமி, தன்னை வந்து தாழ்த்தி சொல்லுவார் சாமி. ஐயா கிட்ட நான் ஒரு குடிக்காரன், நான் ஒரு கூறிக்கு அப்படிலாம் திரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஐயா வீடியோலாம் பார்த்துருக்காரு.
அப்படியே பொட்டிப்பாவை மட்டும் அடிக்கிறார் சார். அவ்வளோ ஒரு ஞானம் ஐயாவுடைய கலை. ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். அவ்வளோ ஒரு அற்புதமான கலை. இதை விட்டா தயவு செய்து எல்லாம் விட்டாதீங்க. வாழ்க்கையில் பல இன்னல்கள் வரும், சோதனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயாவோட கலையை விட்டுறாதீங்க, பின்பற்றுங்க என்று எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சீடர்களுக்கும் இந்த குரு பூர்ணிமாவுக்கு வருகை தந்திருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் வெளிநாட்டு சீடர்களுக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயா நித்யா